வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? அப்பாவது காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுங்க மேடம். உயில் எழுதி வச்சிருக்காரு. அதுதான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. உங்களை பார்த்து கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உங்களை இங்கேயே பார்த்துட்டேன். உங்களை எங்கே வந்து பார்க்கட்டுங்க மேடம்? சரி விஷ்ணு, நீ என்னென்ன வச்சிருக்கியோ எல்லாம் எடுத்துட்டு வா, பார்த்துக்கலாம். மேடம் இந்த மென்ட்டு. ம், கொண்டா விஷ்ணு, இப்படி பார்க்கலாம். ம், விஷ்ணு, உங்க அப்பா உயில் எழுதி அதை பக்காவா ரிஜிஸ்டரும் பண்ணி வச்சிருக்காருப்பா. அப்போ நான் இனிமேல் எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க மேடம்? இதுவே போதுங்களா எனக்கு? எல்லாமே இனிமேல் என்னோட இதில் வந்துருமாங்க மேடம்? இல்லப்பா, இனிதான் உனக்கு வேலையே. இதை கோர்ட்ல போட்டு ப்ரொபேட் பண்ணணும். அதனால உனக்கு வந்து டெத், லீகல் ஹேர் எல்லாம் வாங்கிட்டு நீ வந்து என்ன பாரு. மேடம், எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, உயில் இருக்குல்ல, இதுதான் உனக்கு ஆதாரம், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாருங்க மேடம். அதுதான் தப்பு விஷ்ணு. இப்ப நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க, ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. சரி, இப்ப இப்படி சொல்றீங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாராச்சு எனக்கு ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு வாங்கிய கடனுக்கு அப்படின்னு கொண்டு வந்தா என்ன பண்ணுவ? அதான் சொல்றேன், எப்பவுமே உயில கண்டிப்பா ப்ரொபேட் பண்ணணும், அதாவது மெய்ப்பிக்கணும். உங்க அப்பா பாரு, தெளிவா எழுதி உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் தானே. அதனால கரெக்டா ரிஜிஸ்டரும் பண்ணி வச்சிருக்காரு உங்க அப்பா. சோ இதெல்லாமே, இந்த டாக்குமெண்ட்ஸ் இதுல எழுதி இருக்கிறது எல்லாமே வேணும். நீ எடுத்துட்டு வா, பாத்துக்கலாம். ஓகேவா? அச்சோ, அப்படியாங்க மேடம்? நல்ல வேலைங்க மேடம். அச்சோ, இந்த கண்டலன்ஸ்க்கு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க மேடம். எனக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு. அதுதான் சரி, எனக்கு உங்ககிட்ட கேட்டுட்டா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். நீங்க எனக்கு தெளிவா சொல்லுவீங்க அப்படின்னு தான் மேடம் நான் உங்கள்கிட்ட வந்தேன். சரிங்க மேடம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி பண்ணி எடுத்துட்டு வரேன் மேடம். கொஞ்சம் எனக்கு பார்த்து பண்ணி கொடுங்க மேடம். ஆமா விஷ்ணு, என்ன பண்றது, நம்ம ஆளுங்க அம்பேத்கருக்கே சட்டம் சொல்லி தருவாங்க. அப்படியேப்பட்ட ஆளுங்க, அவங்க சொல்றதை கேட்டா நமக்கே ஒரு டைம் ஷாக் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எல்லாம் எடுத்துட்டு வா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேம், எல்லாமே எடுத்துட்டு வரேன் மேடம். வரேங்க. சரிப்பா, வா பாத்துக்கலாம். எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். பாய்.